மிதுனம் வந்து தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகமா கழிக்கிறீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் மனசுல போட்டு குழப்பி, இது இப்படி நடக்குமா, இது அப்படி ஆயிடுமா, இது இந்த மாதிரி செய்யலாமா, அப்படி செய்யலாமான்னு யோசிச்சு யோசிச்சு உங்க மனசை நீங்க காயப்படுத்துறது எவ்வளவு அப்படின்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்கள், இது முன்னாடி நடந்தது, பாஸ்ட் லைஃப்ல நடந்த விஷயங்கள், அது உங்களை எந்த அளவுக்கு ஹாண்ட் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு குத்தி கிழிக்குதுன்னு தெரியும். இப்போ ஜென்மகுரு வந்ததுலேருந்து உங்களுக்கு அதை தவிர மெடிக்கல் ப்ராப்ளம், மெடிக்கலுக்கான செலவு இல்லைன்னா எதிர்பாராத ஏதாவது ஒரு செலவு, ஒரு அளவு பணம் வச்சிருக்கீங்க, இந்த மாசம் மேனேஜ் பண்ணிடலான்னு டக்குன்னு பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி படக்குன்னு ஒரு செலவு வருது. அதை தவிர்க்கவும் முடியல, ஏத்துக்கவும் முடியல. அப்ப எல்லாமே காசு செலவாயிடுது. அதுக்கப்புறம் இவங்ககிட்ட கடன் வாங்கலாமா, அவங்கள்ட்ட கடன் வாங்கலாமா, இப்படி நீங்க எத்தனை கஷ்டப்படுறீங்க எல்லாமே தெரியும் எனக்கு. அதே தவிர உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள்ல எவ்வளவு சண்டைகள், எத்தனை கருத்து வேறுபாடுகள், குழந்தைகள் படக்கூடிய அவஸ்தை, இதெல்லாமும் தெரியும். என்னன்னா இதுக்கு ஜென்மகுரு தான் காரணம், முக்கிய காரணம். அந்த ஜென்மகுரு விலகிறதுனால அக்டோபர் 18 பெரிய மாற்றங்கள்